சீமான் கலைக்கோட்டுவதையும் தம்பி தமிழன் டிவி விடுதலை சிறுத்தைகள் தான் இருந்தாரு. ஒரு ராமதாஸ் டிவி எழுதி கேட்கும் போது நான் தான் சொன்னேன், விடுதலை சிறுத்தைகள் போய் சேர் தம்பி, நான் பாத்துக்கிறேன். அப்ப ராமதாஸ் மிரட்டும் போது என்கிட்ட தான் வந்தான் என் தம்பி. எச் ராஜா, இலகணை செஞ்சு, குறிப்பா இலகணை செஞ்சு, இவங்க எல்லாம் பொறாமை பொச்சரிப்புல செயல்பட்டதுனால இந்துத்துவா கோஷ்டி மோதல்ல காலியாகி சிங்கிள் பர்சன் பார்ட்டி ஆட்டு ஒற்றை தலைமை சீமான் மாற்றா வராரு. பாஜக கோட்டை விட்டதுனால தமிழ் தேசியம் எமர்ஜி ஆகுது. வன்னியரசு சகோதரரே, இதான் உண்மை. இந்துத்துவா வீரமா பேசிக்கிட்டு ஒரு திராவிடத்துக்கிட்ட போய் 20 சீட்டுக்கு 5 சீட்டுக்குன்னு விழுறதுல அது அடிபட்டு உண்மையான மாற்று, கருத்தியல் மாற்று நாம் தமிழர்னு தான் வருது. இதுதான உண்மை சகோதரர் தொல் திருமா அவர்களே. இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சொல்லும் போது இலவசங்கள் கூடாதுங்கிற ஆதரவாளர்கள் தான் அண்ணாமலைக்கு அன்னைக்கு வாக்களிச்சாங்க. இவங்க எல்லாம் அண்ணாமலையை நீக்கினது, இந்துத்துவா ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடுனதெல்லாம் சீமான் தான் லீடர், சீமான் தான் ஸ்டாலினை எதிர்கொள்ள போறாருங்கிறதுல அதே ஸ்டாலின் வர்சஸ் சீமான், தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடங்கிற கருத்தியல் 26லயும் ஓடும். ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு எடப்பாடி பழனிசாமியால பலன் இல்லாத நான் பெனிஃபிஷரி காஸ்ட் எல்லாமே ஓட்டு போட்டு தானே சீமான் 8.2 வந்தாங்க. அப்போ இந்த நான் பெனிஃபிஷரி காஸ்ட்ல பிராமணர்களும் இருக்காங்க. நீங்க எல்லாம் தினகரனை தூக்குனீங்க, பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில சசிகலாவை கொல்ல சதின்னு சீமானுக்கு தானே சொல்ல கூடிய போல்னஸ் இருந்து இதுல அண்ணாமலையை நீக்கிக்கிட்டு எடப்பாடி கிட்ட போனதுல எனக்கே உடன்பாடு இல்லை. அண்ணாமலை நீக்க கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். இப்ப சீட்டும் குறைஞ்ச சீட்டு வாங்குவாங்க. அப்போ அண்ணாமலை ஒரு 11.4 சீட் விழுக்காடு வாக்கு எடுத்தாரு. இவங்க குறைஞ்ச சீட்டு வாங்கிக்கிட்டு ஈரோடு கிழக்கு களத்தையும் விட்டுக்கிட்டு அண்ணாமலையை நீக்கிட்டு போனா என்டிஏ குழுந்த ஓட்டுல ஒரு 3-4 விழுக்காடு ஓட்டு தான் எடப்பாடிக்கு போகும். மீதி ஓட்டு சீமானுக்கு கிடைக்கும். பிஜேபியின் தவறுகள் தான் சீமான வழக்குது. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. நல்லா இருக்கிறியாமா? நல்லா இருக்கு சார். சீமானவர்கள் 6 பிராமணர்களை வேட்பாளரா அறிவிச்சிருக்காருல்ல சார், இது ஏற்கனவே சீமானவர்கள் பிஜேபியின் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமண கடப்பாறைன்னு சொன்னதால ஒரு சர்ச்சை எழுந்தது. இப்போ அது நிரூபணம் ஆகிவிட்டதுன்னு விசிகாவினர் பிரச்சாரம் செய்யறாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? அவங்க அறியாமை இருள்ல இருக்கிறாங்க. நான் இதை தெளிவா சொல்றேன், என் தம்பி வன்னியரசுன்னு சேர்த்து சொல்றேன். தம்பி, பாஜக ஜெயலலிதா அம்மையார் இறந்ததும் இந்துத்துவா வாக்குகளை எடுக்கணும்னு ஆர்கே நகர்ல நின்னாங்களா இல்லையா? தமிழிசை அம்மையார் என் நண்பர் கரு நாகராஜனை கேண்டிடேட்டா போட்டாங்களா இல்லையா? கரு நாகராஜன் மோடிக்காக ஜோதிமணியை அடிச்சவர், அந்த இதெல்லாம் அவருக்கு மெரிட் இருக்கு. அவரை கேண்டிடேட்டா போட்டாங்களா இல்லையா? சீமான் கலைக்கோட்டுவதையும் தம்பி தமிழன் டிவி விடுதலை சிறுத்தைகள் தான் இருந்தாரு. ஒரு ராமதாஸ் டிவி எழுதி கேட்கும் போது நான் தான் சொன்னேன், விடுதலை சிறுத்தைகள் போய் சேர் தம்பி, நான் பாத்துக்கிறேன். அப்ப ராமதாஸ் மிரட்டும் போது என்கிட்ட தான் வந்தான் என் தம்பி, வேற யார்கிட்ட வருவான் என் தம்பி. நான் நீ விசிகால போய் சேருப்பா, நம்ம போட்டு மல்லு கட்டிட்டு இருக்கான்டா, விசிகால போய் சேருன்னு சொன்னேன். விசிகால சேர்ந்தாப்புல விசிகால இருந்த தம்பி தான். அவரு டிக்கெட் கிடைக்கலங்கிற ஒரு இதில் திருமாவளவன்ட்டு நியாயம் இருந்து அவரு வன்னியர் ஓட்டு முக்கியம், அதனால உங்க தம்பிகிட்ட சொல்லுங்கன்னா அவர் போயிட்டாரு. நாம் தமிழர் வந்தார். நாம் தமிழர்ல அவரு தமிழங்கிற பேர்ல கோவை செழியன், நகைமோகன் எல்லாத்துக்கிட்டுமே இது உள்ளவர். தமிழனுங்கிற இதுல தமிழன் டிவி கலைக்கோட்டுவதையும் கேண்டிடேட்டா நின்னாரு. இந்துத்துவா அங்க அதிக ஓட்டு எடுத்தா, நாம் தமிழர் அதிக ஓட்டு எடுத்தா. இந்த இடம் தானே இந்துத்துவா தோத்து திராவிடத்துக்கு மாற்றா நாம் தமிழர் எழும்புற இடம். அது தமிழிசைக்கு மேல பொன்னாரு, வானதி, எச் ராஜா, இலகணை செஞ்சு, குறிப்பா இலகணை செஞ்சு, இவங்க எல்லாம் பொறாமை பொச்சரிப்புல செயல்பட்டதுனால இந்துத்துவா கோஷ்டி மோதல்ல காலியாகி ஒற்றை சிங்கிள் பர்சன் பார்ட்டி ஆட்டு ஒற்றை தலைமை சீமான் மாற்றா வராரு. இதுல யார் யாருக்குங்க பி டீம்? பாஜக கோட்டை விட்டதுனால தமிழ் தேசியம் எமர்ஜி ஆகுது. வன்னியரசு சகோதரரே, இதான் உண்மை. வன்னியரசு சகோதரர், நம்ம உண்மையை சொல்றோம். அவர் கருத்தை சொல்றது அவர் உரிமை. மற்றபடி நம்ம தரவுகளோட உண்மையை சொல்றோம். அதுக்கு பிறகு திமுகவும் அண்ணா திமுகவும் ஊழல் கட்சி, கடைஞ்செடுத்த ஊழல் கட்சின்னு பாஜக தலைவர்கள் டெல்லியில இருந்து இங்க பேசினாங்களா இல்லையா? 2019 எப்படி இருந்து பாஜக அண்ணா திமுக 5 சீட்டு வாங்கிட்டு போச்சு. 3.7 விழுக்காடு வாக்கெடுத்து தனிச்சு நின்ன சீமான் 3.89 விழுக்காடு வாக்கெடுத்து பாஜகவோட பெரிய சக்தின்னு நிரூபிச்சாரா இல்லையா? அடுத்து 2021 பாஜக சீட் கன்வர்ஷனுக்காக கூட்டணி போய் 2.7 விழுக்காடு ஓட்டு எல் முருகன் தலைமையில எடுத்து 4 சீட்டு ஜெயித்தாங்க. 4 சீட்டு பாஜக ஜெயித்தது பெருமை தான். சீமான் தனிச்சு நின்று 6.5 விழுக்காடு வாக்கெடுத்து பாஜகவோட 3 மடங்கு பெரிய சக்தின்னு காட்டினார். தினகரனோட 3 மடங்கு பெரிய சக்தின்னு காட்டினார். தனிச்சு நின்று கமலாசனோட 3 மடங்கு பெரிய சக்தின்னு காட்டினார். அப்ப சீமான் தனிச்சே நின்று திராவிடத்துக்கு மாற்றா தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறதுல சீமான் வளர்றாரு.
பாஜக இந்துத்துவ வீரமா பேசிக்கிட்டு ஒரு திராவிடத்துக்கிட்ட போய் 20 சீட்டுக்கு 5 சீட்டுக்குன்னு விடுறதுல அது அடிபட்டு உண்மையான மாற்று கருத்தியல் மாற்று நாம் தமிழர்னு தான் வருது. இதுதானே உண்மை சகோதரர் தொல் திருமா அவர்களே. வன்னியரசு பேசுனது தவறு இல்லையா? அடுத்து என்டிஏ அண்ணாமலை ஒரு பெரிய சாதனையை பண்ணார் பாஜகவுக்காக. 18 விழுக்காடு வாக்கெடுத்து 3வது பெரிய அணியாட்டு சாதிச்சு காட்டினார். அதே அண்ணாமலை விக்கிரவாண்டியில நின்று 29 விழுக்காடு வாக்கெடுத்து எடப்பாடியே அடிச்சு சாதிச்சாரு. ஆனா அதே அண்ணாமலை ஈரோடு கிழக்குல களத்துக்குள்ள வரல. இந்த இடம் தான் சீமான் எமர்ஜ் ஆகிற இடம், இந்துத்துவ அடி வாங்குற இடம். இங்கதான் இவங்களுடைய வளர்ச்சி அதிகப்படுது. இது வன்னியரசுக்கு தெரியாம பேசுறாருன்னா சீமான் வளர்றது பிடிக்கல. பிஜேபி எத்தனை பொது தொகுதிகள்ல தமிழ்நாட்டுல பறையர் சமூகத்தை போட்டிருக்காங்க. மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவுக்கு பிஜேபி இங்க வந்துட்டாங்களா? மற்ற இடங்கள்ல நிற்கிறாங்க பிஜேபி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. மற்ற பகுதிகளில் இங்க சீமான் தானே அந்த ரோலை எடுக்கிறாரு. பிஜேபி எடுக்க வேண்டிய ரோலை சீமான் தானே இங்க எடுக்கிறாரு. அப்போ நீங்க வந்து அதிமுகவோட கூட்டணி போனா மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவு பேச முடியாது. பாமக இருக்கோட கூட்டணிக்குள்ள அது சிக்கல வருது. அப்போ சீமான் தானே மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவுக்கு போய் அறநிலைத்துறை அமைச்சர் வந்து எல்லாமே நல்லா நடக்குது, சீமான் அரசியல் பண்றாருன்னு அறிக்கை விடுறாரு. ஸோ இந்த இடம்ங்கிறது அண்ணாமலை மேல உள்ள பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலையும் சீமான் கிட்ட திராவிடத்துக்கு எதிரான அந்த லீடர்ஷிப்பை இந்துத்துவா தனித்து எடுக்க வேண்டிய ஒரு மிலிட்டன் பார்ட்டி கேரளாவில் 15-18 விழுக்காடு 20 அரசியலுக்கு எதிராக எடுத்த கட்சி இங்க வந்து எடப்பாடி எத்தனை சீட்டு தாராரோ என்ன தாராரோன்னு அண்ணாமலைங்கிற ஒரு ஹீரோவையும் லீடரையும் விட்டுக்கிட்டு காத்திருக்கக்கூடிய நிலைமையில இருக்குது. இதுதான் உண்மை நிலைமை. பிஜேபியின் தவறுகள் தான் சீமான வளர்க்குது, பிஜேபியோட ஃபால்ட்டு தான் சீமான வளர்க்குது. தமிழிசைக்கு எதிரான பொறாமை தான் இந்துத்துவ அழிஞ்சு தமிழ் தேசியம் எழும்புது. அண்ணாமலைக்கு எதிரான பொறாமையும் பொச்சரிப்பும் தான் ஈரோடு கிழக்குல பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சீமான் எமர்ஜ் அதுக்கு வழிவகை கொடுக்குது. அதே மாதிரி ஸ்டாலினா சீமானாங்கிறது அங்க வருது. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு இடஒதுக்கீடு திமுக பட்ட அநீதியை அதிமுகவும் ஆதரிக்குது. ஸ்டாலின் அதை பயன்படுத்தி அருந்ததிகளை ஃபுல்லா கன்சல்டேட் பண்றாரு. நான் 70 விழுக்காடு போயிருவாருன்னு சொன்னேன், 70 விழுக்காடு போனாரு. சீமானுக்கு நான் ஓட்டு ப்ரெடிக்ட் பண்ணல. பட் இடைத்தேர்தலிலே பல நெருக்கடிகளை மீறி எம்ஜிஆர் ஊழல் ஜெயலலிதா ஊழல்னு சொல்லி திப்பு சுல்தான பழனி பாபாவை ஹைதே மில்லத் சாஹிப்பை தடாரம்மி பிரச்சாரத்தை எல்லாம் பயன்படுத்தி சீமான் எடுத்த ஓட்டு தமிழ்நாடு முழுக்க பொருந்தும். 18 விழுக்காடு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அண்ணாமலை எடுத்த அந்த வாக்குகள் இன்னைக்கு இலவசங்கள் நாட்டு கேடுன்னு சொல்லும் போது இலவசங்கள் கூடாதுங்கிற ஆதரவாளர்கள் தான் அண்ணாமலைக்கு அன்னைக்கு வாக்களிச்சாங்க. இவங்கெல்லாம் அண்ணாமலையை நீக்கினது, இந்துத்துவா ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடினதெல்லாம் சீமான் தான் லீடர், சீமான் தான் ஸ்டாலினை எதிர்கொள்ள போறாருங்கிறதுல ஒரு கட்டியம் கூறு விதமா கள அரசியல் அமைஞ்சிட்டு. அதே ஸ்டாலின் வர்சஸ் சீமான், தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடங்கிற கருத்தியல் 26லயும் ஓடும், உறுதியா ஓடும். நீ என்ன கருத்து கணிப்பை வச்சு என்ன கேண்டிடேட்டை 214 போட முடியாத விஜய் வச்செல்லாம் என்ன கார்பரேட்டுகள் என்ன சதி பண்ணாலும் அது நிற்காது. வன்னியரசுகள் உண்மைக்கு புறம்பா என்ன சொன்னாலும் அது இருக்காது. நீது வேணா சொல்லு, திராவிடத்துக்கு எதிராக சீமான் பேசக்கூடிய கருத்துக்களும் பாஜக பேசக்கூடிய கருத்துக்களும் ஒரு சில பொருந்தி வருதுன்னு சொல்லு, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இலவசங்கள் எதிர்ப்பு பாஜக பேசினாங்க, இலவசங்கள் எதிர்ப்பு எண்ணம் கொண்டவங்க தான் பாஜக வாக்காளர்கள். ரேவடி கல்ச்சர் கூடாதுன்னு மோடி சொன்னாரு. இப்போ ரேவடி கல்ச்சருக்கு எதிரான பாஜக ஓட்டர்ஸ் எடப்பாடிக்கு அந்த இலவச ஏல விடுறத காரி துப்பிக்கிட்டு அவன் வந்து நாம் தமிழருக்கு விவசாய சின்னத்துக்கு போடுவான். அந்த 18 விழுக்காடு வாக்குகளும் பசுமன் தேவருக்கூட ஆன்மீக அரசியலுக்கு பயந்து பேரறிஞர் அண்ணா பெருந்தகை ஓடிட்டாருங்கிற இதை ஏற்றுக்கொண்ட வாக்காளர்கள். ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் திராவிடம் ஊழல் பெரிச்சாளிகள்ங்கிறத ஏற்றுக்கொண்ட வாக்காளர்கள். ஸோ இந்துத்துவாவின் கருத்தும் 2019 முன்னாடி ஊழல்னு தான் சொன்னாங்க, ஜெயலலிதா ஊழலுங்கிறது தான் கருத்து. சீமான் அதே கருத்துல மாறாம ஸ்டெடியா நின்று ஒரே குட்டை உரியன் அடிக்கிறாரு. ஸோ அந்த வாக்காளர்கள் வந்து சீமானுக்கு வாக்களிக்கிறாங்க. அடுத்து பிராமண சமூகத்தை பொறுத்தளவுல அவன் வந்து காங்கிரஸ்காரன் தான், பாஜக காரர் கிடையாது. பாஜகவில் பிராமண தலைவர்கள் இருந்தாங்க. ஜனா கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் ரொம்ப எளிமையான மனிதர், தேசிய தலைவராக இருந்தவர், ரொம்ப ஒரு தன்மை வாய்ந்த ஒரு மனிதர். கணேசன்ஜி, ராஜா, இன்னும் சூரியநாராயணன் RSSலையும் இதுலையும் வந்து ராமகோபாலஜியெல்லாம் அந்த வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். ஆனால் பிராமின் ஓட்டர்ஸ் வந்து வைஜெயந்திமாலாவுக்கு, திருநாவுக்கரசுக்கு, இந்த மாதிரி தான் அந்தந்த ஏரியாக்களில் ஜெயலலிதாவுக்கு இப்படி தான் இருந்தது. மோடியா லேடியான்னு கேட்ட
ஜெயலலிதாவுக்கு தான் வெகுவாரி பிராமணர்கள் வாக்களிச்சாங்க. கண்டிப்பா. அதனால தான் எல்லாரும் மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்டாங்கன்னு சொல்லும்போது எந்த பிராமணரும் மோடிக்காக நிற்கல. நின்னவங்கள நான் மதிக்கிறேன். மோடிக்காக பட்டுதல் உள்ள பாசம் கொண்ட நின்னவங்க நிறைய இருக்கிறாங்க. ஜெயலலிதாவையும் மீறி இருக்கிறாங்க. என்கிட்ட அதிலே சங்கராச்சார விஷயத்துல ஜெயலலிதாவுக்கு ஏற்க தண்டனை கொடுத்து நான் சொல்லும்போது என்ன கொண்டாடக்கூடிய பிராமண சமூக சகோதரர்களும் இருக்கிறாங்க. பட் வெளிப்படையா மோடிஜி சோவ்ட் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா. ஜெயலலிதா சென்னமேரி வித்யாசாராவ் காலில் விழுந்துருவாங்களோங்கிற லெவலுக்கு ஆப்சிகஸாக பிஹேவ் பண்ணான்னு சொன்னது ரவீந்திரன் துரைசாமி தான். அப்போ என்ன சொல்லுவோம், பார்ப்பன அடிமைம்பான். நான் மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதா, பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதா, சென்னமேனி வித்யாசராவுங்கிற ஆர்எஸ்எஸ்ல இருந்து விலை போகாத கவர்னரான, ரோசியா மாதிரி விலை போகக்கூடிய கவர்னர் இல்லை, விலை போகாத கவர்னரான ஆர்எஸ்எஸ் காரரான சென்னமேனி வித்யாசாராவ் கிட்ட பரிதாபமா காலில் விழாத குறையா பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதா நின்னாங்கன்னு நான் இத்தனோட சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா. சத்திரியன் குருமூர்த்தி சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எறியும்போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொல்லும்போது மோடிஜி இங்கிலீஷ் அலையன்ஸில் சசிகலா வர முடியாதுன்னு நான் எத்தனோட சொல்லியிருக்கேன். அப்போ பிராமணரான நான் சத்திரியன் தான் சொல்லுவேன் அவரை. குருமூர்த்தி சொன்னது நடந்தா சாதாரண கள்ள இருக்கக்கூடிய ஜாதியை சேர்ந்த ரவீந்திரன் துரைசாமி சொன்னது நடந்தது. அப்போ வன்னியரசன் திருமாவளவன் மனச்சாட்சியோட இதை சொல்லணும் இல்ல. அப்போ உங்களுக்கு அடிமை புத்தி உங்களுக்கு தான் இருக்கு. அதானே இப்போ அர்த்தமாகுது. மோடி ஷோட் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதான்னு பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு ஜெயலலிதாவை மோடி வித்யாசாகர் ராவ் வச்சு வரவேற்கவும் வழி அனுப்பி வச்சு நான் தானே சொல்றேன். இப்போ சீமான் என்ன பண்றாரு, பிராமண எதிர்ப்புங்கிறது இன்ஜஸ்டிஸ்ன்னு அவரு ஃபீல் பண்றாரு. இப்போ காமராஜரே 5 பிராமண எம்பி கேண்டிடேட்டை கொடுப்பாரு. தஞ்சாவூர், கும்பகோணம், தென் சென்னை, கிருஷ்ணகிரி, மதுரை, திண்டுக்கல், ஒருக்கா டிடிகே திருச்செந்தூரில் விட்டு போட்டியின்றி ஜெயிக்க வச்சாரு. இந்த 7 தொகுதிக்குள்ள 5 தொகுதி பிராமணர்களுக்கு கொடுப்பாரு. ஒருக்கா பெரியார் சொன்னாரு, காமராஜுக்கு அமைச்சரவை இது பிராமணர் இல்லாத அமைச்சரவை, சபாஸ் காமராஜர்னாரு. காமராஜ் 6 மாசத்துல தஞ்சாவூர் எம்பியா இருந்த வெங்கட்ராமன் ரிசைன் பண்ண சொல்லிக்கிட்டு மந்திரி சபையில சேர்த்தாரு. அவரு 57 ஜெயிக்கலையா, 62 ஜெயிக்கலையா? சோ இந்த முடிவு சரிதானே சார்? இன்னைக்கு சீமான் அந்த வரலாற்றை மாற்றி எழுதுறாரு. பிராமணர்களுக்கு ஓப்பன் ஆட்டே 6 கேண்டிடேட் கொடுக்குறாரு. பாஜக கொடுக்குறானா? பாஜக தமிழிசை தானே போட்டாப்புல. அதுக்கே பிராமணர்கள் மத்தியில் ஒரு வருத்தம் இருந்தது இல்ல. அப்போ சீமான் தானே 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போட்டிருக்கிறாப்புல. ஸோ சீமான் 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போட்டது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடியால நம்மளுக்கு பலன் இல்லை. எடப்பாடி ரெட்டவேஷம் போடுறாரு, அவரு நம்ம ஸ்டாலின் எதிர்ப்புன்னு ஓசியில ஓட்ட போடுவாருன்னு நினைக்கக்கூடிய பிராமண சமுதாயம் நமக்காக சீமான் நிற்கிறாரு. பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்றாரு. பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்கிறாரு. பாரதியார், பரிதிமால் கலைஞர், உவே சாமிநாத ஐயர், வைத்தியநாத ஐயர், இப்படி ராமானுஜர், மதத்தில் புரட்சி ராமானுஜர், இவங்களை ப்ரொஜெக்ட் பண்றாரு. தகுதியும் திறமையும் மிக்க பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு. தமிழ் பிராமணர்களை முன்னிறுத்துறாரு என்ற அடிப்படையில் சீமானை அவங்க ஆதரிக்கிறாங்க. அப்பவே தனித்தமிழர் சேவை நடத்தின என் அண்ணன் நகைமுகன், அவர் முக்குலத்தோர் சமுதாய சேர்ந்தார். அப்பவே தமிழ் பிராமணர், தெலுங்கு பிராமணருங்கிற ஒரு இதை அவர் பண்ணுவார். நாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. இப்பவும் தமிழ் பிராமணர்கள், சிவாச்சாரியார், ஏற்கனவே இது முத சீமான் கட்சி ஆரம்பிக்கும் போதே வாசன் ஐயர்னு பிராமின்ஸுடைய எடிட்டர், ரொம்ப ஒரு தன்மையான ஆளு, கிரேட் சோல், இப்போ உயிரோடு இல்லை, என்னோட நண்பர். அவரை நான் தான் சீமான்கிட்ட அறிமுகம் பண்ணி வச்சேன். அவரோட ராவணன் குடியில் போய் அறிமுகம் பண்ணி வச்சதும் சீமான் நல்ல ஆளு அப்படின்னு அவர் சொன்னார். அவர் மயிலாப்பூரில் நிற்கதா இருந்து, அப்புறம் அவர் நிற்காம ஒரு சிவாச்சாரியார் ஒருத்தர் மயிலாப்பூரில் நின்னார். பிராமினுக்கு கேண்டிடேட் டிக்கெட் கொடுக்கணும்னு சீமான் தேர்தலே முடிவு பண்ணதான். இப்போ 6 பிராமணர் கொடுக்காருன்னா ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்ட பிராமணர்கள் இப்போ இல்லை. ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்ட வன்னியர், வெள்ளாள கவுண்டர் இல்லாத ஜாதியெல்லாம் சீமானுக்கு போடுறாங்களே. தம்பி வன்னியரசு, நீ சொல்லுப்பா. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் 1.1 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தாரு. ஜெயலலிதா பின்னாடி தான் எல்லா சமுதாயம் நின்னாங்க. இப்போ ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு எடப்பாடி பழனிசாமியால பலன் இல்லாத நான் பெனிஃபிஷரி காஸ்ட் எல்லாமே ஓட்டு போட்டு தானே சீமான் 8.2 வந்தாங்க. அப்போ இந்த நான் பெனிஃபிஷரி காஸ்ட்ல பிராமணர்களும் இருக்காங்க. பிராமண சமுதாயம் ஏம்பா அழுகல் மூளை ஆசாமிகள் ஆலோசனையை கேட்டு ஸ்டாலினுக்கு எதிராக எடப்பாடிக்கு எந்த லாபமும் இல்லாம ஓட்டு போடணும். அப்படி ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்ட எல்லா சமூகம் ஓட்டு போட்டா 45 விழுக்காடு வாக்கு 2014 எடுத்த அதிமுக இப்போ ஏன் 20 விழுக்காட்டுக்கு போகுது வன்னியரசு? சொல்லுங்க. அப்போ சீமான் எடப்பாடியால பலன் இல்லாத ஜாதிகளை அரசியல் ரீதியாக கையில் எடுத்து
திராவிடத்துக்கு எதிராக பிராமணர்களை குளோரிஃபை பண்ணியே வராரு. போல்டாக தானே வராரு. எப்படி காமராஜ் வந்து பெரியார் பிராமணர் இல்லாத மந்திரி சேவை வச்சுட்டான்னு சொல்லுறது, வெங்கட்ராமனை ஓப்பனாட்டே 6 மாதத்தில் இது தொழில்துறை அமைச்சராக்கின மாதிரி வெளிப்படையாக தானே வராரு. இதில் என்ன தப்பு இருக்குது? அவர் வளர்றதுக்கு வராரு. இந்த இடத்துக்குள்ள இந்துத்துவா கோட்டை விட்டுக்கிட்டு தமிழ் தேசியம் இங்கே வளருது. இதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் இந்துத்துவா எதிர்ப்பாளர்கள் ரொம்ப கௌரவமானவங்களுக்கு அது புரியுது, எமோஷனலாக உள்ளவங்களுக்கு அது புரியலை. இப்போ நான் என்னை பொறுத்த அளவில் நானும் வந்து 29 மோடி பிரைம் மினிஸ்டருங்கிறதுக்கான என்னோட அந்த கவனத்தை தான் செலுத்துகிறேனே தவிர இதில் அண்ணாமலையை நீக்கிக்கிட்டு எடப்பாடி கிட்ட போனதில் எனக்கே உடன்பாடு இல்லை. அண்ணாமலையை நீக்கக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். இப்போ சீட்டும் குறைஞ்ச சீட்டு வாங்குவாங்க. அப்போ அண்ணாமலை ஒரு 11.4 சீட் விழுக்காடு வாக்கு எடுத்தார். இவங்க குறைஞ்ச சீட்டு வாங்கிக்கிட்டு ஈரோடு கிழக்கு களத்தையும் விட்டுக்கிட்டு அண்ணாமலையை நீக்கிட்டு போனால் என்டிஏக்கு விழுந்த ஓட்டில் ஒரு 3-4 விழுக்காடு ஓட்டு தான் எடப்பாடிக்கு போகும். மீதி ஓட்டு சீமானுக்கு கிடைக்கும். பிராமணர் ஓட்டு மோடி பிரதமர்னு அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்டு, காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறதுக்காக விழுந்த பிராமண ஓட்டு. அரசியல் ரீதியாக இன்னொரு திராவிட கட்சியான எடப்பாடிக்கு போகாமல் திராவிடத்தை வீழ்த்ததுக்கு தமிழ் தேசியத்தால் முடியும்னு தமிழ் பிராமணர்கள் சீமானுக்கு ஆதரவளிப்பாங்கன்னு தெளிவாக சீமான் பண்ணுறாரு. இதுதான் உண்மை. வன்னியரசு நீ என்னதான் சொன்னாலும் முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்க முடியாது. சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் இருக்காது. தமிழ் தேசியம் வந்து துணிஞ்சி போல்டா ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு நிற்குது. நீங்கள்லாம் தினகரனை தூக்குனீங்க. பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் சசிகலாவில் கொல்ல சதின்னு சீமானுக்கு தானே சொல்ல கூடிய போல்ட்னஸ் இருந்து. ஸோ ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். நிச்சயமாக சீமானுக்கு வந்து என்டிஏ மோடி பிரதமர்னு அண்ணாமலைக்காக விழுந்த 18 விழுக்காடு வாக்கில் பெரும் பகுதி இவ்வளோ வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி அதை தடுக்குன்னு நினச்சாருன்னா பிஜேபிக்கு 50-60 சீட்டு கொடுத்து இந்துத்துவா கொள்கையை எடுத்தாருன்னா அது கொஞ்சம் தடுக்கலாம். அது இல்லாமல் அவர் திராவிடம் முன்னிட்டு ஒரு 30-35 சீட்டுக்குள்ள குறைஞ்ச சீட்டுகள் 4 விழுக்காடு ஓட்டுக்கு மட்டுமே சீட்டு கொடுத்தாருன்னா அது அந்த ஓட்டுகள் சீமானுக்கு போகும். வன்னியரசு இதை பார்க்க தான் போறீங்க. கண்டிப்பா சார். இன்னொன்னு 21ஆம் தேதி சீமான் அவர்கள் மாநாடு நடத்துறாரு. 23ஆம் தேதி விஜய் அவர்கள் சேலத்துல அழுறாரு. இதற்கும் ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கா சார்? விஜய் அழுறது வேற காரணங்க, ஸ்கிரிப்ட் அதெல்லாம் சொல்றாங்க. அவரு ஜனநாயகம் படம் எழுச்சியால அழுகுறாரா சார் அந்த கூட்டத்தை பார்த்து? ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆக முடியாதால அழுறாரு. அது அவர் ரொம்ப கனவு கண்டாரு. அது ஜானாரக்கியசாமிக்கு 10 கோடி கொடுத்து சொந்த காசுல சூனியம் வச்ச மாதிரி ஆயிட்டேன்னு ஆயிப்போச்சு. இதுல புஷி ஆனந்த் கூட அதை சொல்றாராம். புஷி ஆனந்த் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சகோதரர். அவரை பொதுச்செயலாளர் சகோதரர் ஜோசப் விஜய் நியமிச்சது சமூக நீதி பார்வையில் நான் வரவேற்கிறேன். அவர் அழுதது ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் ஆக விடாம எல்லாருமே என் பக்கமா இருந்தும் கவர்னர் என்ன முக்கியத்துவம் கொடுத்தாரு. அண்ணாமலை ஆரம்பத்தில், நயினார், தமிழிசை, தென் வலதுசாரி யூடியூபர்ஸ் எல்லாம் கொடுத்தும் ஆர்டி வந்து 8ஆம் தேதி சொல்லி அடித்து நம்மளை வீழ்த்திட்டானே. சொன்னான் அவன், நான் எங்கேருந்து வந்திருக்கேன், என் தரம் என்ன, தகுதி என்னன்னு தெரியாமல் சல்லி பசங்க என்கிட்ட விளையாடக்கூடாது, சல்லி பசங்களை வச்சு என்கிட்ட விளையாடாதீங்க வச்சேன்னு சொன்னேன். கேட்கல. சல்லி பசங்க விளையாடுனதோட விளைவு இன்னைக்கு ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆக முடியாமல் போயிட்டு. இது நான் முடிஞ்ச பிறகு நான் சொல்லலை. 9ஆம் தேதி உங்கள் படம் ரிலீஸ் ஆகணும், 8ஆம் தேதி உங்களுக்கு ஆப்பு உண்டு, உங்கள் படம் வராதுங்கிறத நம்ம சொன்னோம். இதே மாதிரி சசிகலா அம்மையார் பெரிய ஸ்டேச்சரில் உள்ளவங்க இன்னைக்கும் அவங்ககிட்ட வசந்தி முருகேசன் போன்ற தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்கெல்லாம் சசிகலா அம்மையார் நம்பி கட்சியில் சேர்றாங்க. அவங்க ஸ்டேச்சரை நான் மறுக்கல, அவங்க ஜெயலலிதாவின் உயிர் தோழி. ஆனால் தினத்தந்தி சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன் ஐயா எங்கள் ஐயா தான். ரொம்ப மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய எங்கள் ஐயா. ஹிண்டு ராம் மிகப்பெரிய சாதனை படைத்த பத்திரிகையாளர். இந்தியன் எக்ஸ்பிரஸ் சந்தாலியா, போபோல்ஸே குருமூர்த்தி மூலமாக ஏற்றுனோம். இவங்கள்லாம் சசிகலா கிட்ட பூச்செண்டு கொடுக்கும்போது நான் தான் சொன்னேன், கவர்னர் வரமாட்டார், சசிகலாவுக்கு பதவியேற்பு நடக்காதுன்னு. அதே மாதிரி 8ஆம் தேதியே விஜய்க்கு மாற்று உண்டு, மோடி விடமாட்டாருன்னு அத்தனை பேர் முடிவுகளையும் மாற்றி போட்டு மோடிக்காக சிந்திக்கக்கூடிய நாம அந்த இடத்துக்குள்ளே ஜெயித்திருக்கோம். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறோம்னா, விஜய்க்கு அரசியல் வந்து ராகுல் காந்திக்கு ஊதுகுழலா ஒட்டுண்ணியா தொங்கு சதையா போனதுனால மோடி 29 நமக்கு எதிராக வருவாருன்னு காலி பண்ணிட்டாரு. இப்போ தமிழிசை 26 எம்எல்ஏ ஆகுதுக்கு தம்பி விஜய்னு ஆளா பிறந்தாங்க. 26 எம்எல்ஏ ஆகுதுக்கு நயினார் ஓடினாரு. ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு பாண்டே ஓடினாரு. நாங்கள் மோடி 29 ஏமாந்துடக்கூடாதுக்காக மோடிக்காக நாங்கள் நிற்கிறோம். ஸோ எங்கள் கருத்து மோடிட்டு எடுபட்டு. இது கூட சகோதரர் வன்னியரசுக்கும் சகோதரர் தொல் திருமாவளவனுக்கும் புரியுதோ புரியலையோ, ஆனால் நான் திருமாவளவனுக்கு ஜென்யூனிட்டியாக நான் மறுக்கல. ராஜ்சபாவும் சென்ட்ரல் கேபினட் மினிஸ்டரும் கிடைக்கும்னு பிஜேபியில் நம்ம அவருக்கு ஆஃபர் கொடுக்கும்போது கூட சகோதரர் அவர் ஒரு கொள்கையில் நிற்கிறார், அதை நான் மறுக்க வரல. பட் சீமானை பிடிஎம்னு சொல்றது தவறு. சீமான் பாஜக கேரளாவில் மாற்றா வந்து வளர வேண்டிய இடத்துக்குள்ள
பாஜக தமிழ்நாட்டில் கோட்டை விட்டதுனால சீமான் அந்த இடத்துல வளர்ந்துட்டு இருக்கிறாரு. இது பாஜகவோட டிஃபால்ட்டால, அவங்களோட உள்கட்சி தகராறுல, அவங்களோட நண்டு வேலைகளால, அவங்க தமிழிசைக்கு எதிராக செயல்பட்டதுனால, அண்ணாமலைக்கு எதிராக செயல்பட்டதுனால, லீடர் அண்ணாமலை, இது சீமானுக்கு வளர்ச்சியை கொடுக்குது. அந்த வளர்ச்சி 18 விழுக்காடு என்டிஏ வாக்குல மிகப்பெரிய அளவு சீமானுக்கு பூஸ்ட் ஆகி வரும். இது வன்னியரசு பேசுறது அனுகூல சத்துருவாட்டு, சீமானுக்கு லாபம். சார், எத்தனை சதவீத வாக்குகளை நாம் தமிழர் இந்த தடவை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? 8 சீமானுக்கு ராசி இலக்கம். காஸ்ட் கன்சல்டேஷன்லாம் வர்றதுனால 17, 1 + 7 8 17 வந்துருங்கிறது என்னோட கணிப்பு. இதுதான் இந்த சர்வே பார்ட்டிஸும் நமக்கு உள்ளதோ. நான் தெளிவா சொல்றேன், உன் சர்வே உனக்கே நம்பிக்கை கிடையாது. ஏட்டு சுரக்கா, கம்பக்கு, களமே அமையல, 214 போட முடியாதவனை வச்செல்லாம் சர்வே பண்ணிட்டு தர்ற. அது எவ்வளவு பெரிய மோசடி. 214 விஜய் போட முடியாத போது விஜய் சீமானுக்கு அனுகூல சத்துருவா இருப்பாரு. கமல்ஹாசன், தினகரன் சீமான வளர்ச்சிக்கு காரணமா இருந்த மாதிரி விஜயும் சீமான் வளர்ச்சிக்கு காரணமா இருப்பாரு. 100% அண்டர் ரெப்ரசன்ட் கம்யூனிட்டிஸ் சீமான் பின்னாடி, கன்ஷிராம் பின்னாடி திரண்டது மாதிரி பெரிய அளவு திரளுவாங்க. அடுத்தால கிளாஸ் டிஃபரன்ஸ், ஏழை மக்கள் சீமான் பின்னாடி திரளுவாங்க. ஏழை எளிய சிறு குறு விவசாயி வெள்ளாள கவுண்டர் சீமான் பின்னாடி திரளுவாங்க. பணக்கார 60 வயசு தாண்டின வெள்ளாள கவுண்டர் தான் எடப்பாடி பின்னாடி நிற்பாங்க. அதே மாதிரி தான் வன்னியர்களையும் ஏழை எளிய வன்னியர்கள் வந்து வீரப்பன், ஜெயகுரு, இந்த இதுக்குள்ளேயும் பல அம்சங்கள்லையும் சீமான் பின்னாடி திரளுவாங்க. ஸோ ப்ரோ புவர் 100% கம்யூனிட்டிஸ், 117 பெண்கள், இப்படி பல அம்சங்களில் சீமான் வந்து 17 விழுக்காடு வாக்குகள் அறிவார்ந்த தமிழ் சமூகத்தினர் மூலமாக தங்களில் ஒருவனாக சீமானை எடுத்து முழுநேர அரசியல்வாதியாக, கமல்ஹாசன், தினகரன், விஜய் மாதிரி பார்ட் டைம் அரசியல்வாதி கிடையாது, முழுநேர அரசியல்வாதியாக சீமானை ஆதரிச்சு 17 விழுக்காடு வாக்கு வரும். 2031 ஸ்டாலினா சீமானாங்கிற அரசியல் தான் வரும். சரி, இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப தமிழகத்துல எந்த சமூகத்தினுடைய, அதாவது சாதி வந்து அதிகமாக இருக்கு, அந்த சாதியினுடைய பின்புலம் வந்து சீமான் அவர்களுக்கு லாபமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு சார். வன்னியர்கள் தான் இங்க அதிகம். ஒட்டுமொத்த இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா சார், ஒட்டுமொத்த இந்தியாவில் பிராமணர்கள் தான், பிராமணர்கள், யாதவர்கள், யாதவ் அதிகம், பிராமணர் அதிகம். சீமான் வந்து ஒட்டுமொத்த இந்தியா கான்செப்டுக்கே போகலையே. நான் தானே அந்த கான்செப்ட்ல போவேன். ராவணன் தமிழ் பெரும்பாட்டன் தானே சீமான் சொல்றார். ராவணன் கூடி தானே வைக்கிறார். நான் தான் ராவணன் சிவபக்தன், சுத்தமான ஆச்சாரிய அனுசாரங்கள் ஓடக்கூடிய பிராமணனுங்கிற இதை கருத்தை வந்து பரசுராமன், காத்தேபுரி, அர்ஜுன் மகராஜ் அந்த கதையில வந்து நான் தானே சொல்றேன். ஸோ சீமான் தமிழ் தேசிய அரசியல் தான் முன்னெடுக்கிறாரு. வெள்ளாள கவுண்டர் மத்தியிலும் வன்னியர்கள் மத்தியிலும் எடப்பாடியை பலகீனப்படுத்தினாதான் சீமான் வர்சஸ் ஸ்டாலின்கிற அரசியல் அடுத்த கட்டத்தில் முழுமை பெற்று வரும். ஈரோடு கிழக்குல மற்றவங்களோட தவறால வந்த அரசியல் ஒட்டுமொத்த தமிழ் மண்ணில் வர்றதுக்கு சீமான் பாடுபடுறாரு. திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், பெரியார் மண்ணா, ஸ்டாலின் வர்சஸ் சீமான், இதுதான் சீமான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி போகக்கூடிய அரசியல். அதுல மற்றவங்களோட தவறுகளால சீமான் முன்னேறிட்டு போயிருக்காங்க தான் 100க்கு 100 உண்மை. கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்தும் பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.